வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவுகள் உறங்கக்கூடாது சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். என் தமையன் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர். இன்று ஒரு துறவி போல் 4 முழ துண்டை முழங்காலுக்கு கீழே உடுத்தி கொண்டு தனியாக என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறார். மனைவி இறந்த பிறகு சமையல்காரியையும் நிறுத்திவிட்டார். ஒரு தோட்டக்காரனை மட்டும் வேலைக்கு வைத்து கொண்டு பொழுதை போக்கினார். சாப்பாடு மட்டும் எங்கள் வீட்டில். 4 நாட்கள் வெளியூர் சென்றிருந்த நான் இன்றுதான் வீடு திரும்பினேன். அவரை பார்க்க சென்றேன். முற்றத்தில் துளசி செடிக்கு நீர் ஊற்றிக் கொண்டிருந்தார். என்ன அண்ணா, பெங்களூர் போகிறீர்களாமே என்று எடுத்த எடுப்பில் கேட்டேன். ஆமாம், ஒரு வாரம். நீயும் என்னோடு வாயேன் என்றார். பண்டிகை சமயத்தில் எதற்கு அண்ணா என்று தயங்கினேன். நீ இல்லாவிட்டாலும் வீடு நன்றாக நடக்கும். உன் புருஷனோ ஊரில் இல்லை. வா போகலாம். இந்த தீபாவளி பெங்களூரில் என்றார். எனக்கு மறுமொழி கூற வாய்ப்பே தரவில்லை. மறுநாளே கிளம்பிவிட்டோம். டிக்கெட் வாங்குவதற்கு கூட ஒருவர் தயவை நாடவில்லை. பெங்களூரில் ரயில் நின்றதும் நான் தலையை வெளியே நீட்டி தெரிந்த முகம் ஏதாவது இருக்கிறதா என்று தேடினேன். யாரும் வரமாட்டார்கள், உன் பெட்டியை தூக்கு என்று பதில் அளித்துவிட்டு தன் தோளில் ஒரு பையும் கையில் சிறு பெட்டியுமாக அவர் முன்னே செல்ல நான் ஓட்டமும் நடையுமாக பின்பற்றினேன். ஒரு ஆட்டோ பிடித்து நேரே பசவங்குடி சென்றோம். பெரிய பங்களா, நீர் ஊற்றுடன் முன் தோட்டம். என் அக்கா மகன் சுந்தர் முகப்பு வராந்தாவிலேயே படித்து கொண்டிருந்தான். எங்கள் வண்டி நின்றதும் 2 பணியாட்கள் விரைந்து வந்து எங்கள் மூட்டைகளை வாங்கி கொண்டார்கள். என்ன மாமா, வருவதாக ஒரு கடுதாசி போடக்கூடாதா? நான் ஸ்டேஷனுக்கு காருடன் வந்திருப்பேனே என்று கேட்டான் சுந்தர். பரவாயில்லை என்று சுருக்கமாக பதில் வந்தது. சுந்தர் எழுந்து வந்து சோஃபாவில் அமர்ந்தான். காஃபி கொண்டு வர சொல்லட்டுமா என்று கேட்டபடி அவன் மணியை அடிக்க கையை ஆயத்தம் செய்தான். வேண்டாம், நாங்கள் பல் தேய்த்து குளித்துவிட்டு வருகிறோம் என்று பதில் அளித்துவிட்டு வா பட்டோ என்று என்னையும் அழைத்து கொண்டு மாடிப்படி ஏறினார். என்ன இன்றைக்கு இவ்வளவு தினசு என்று என் தமையன் வினவியபடி தன் கையாலேயே தன் தட்டிலும் என் கலத்திலும் இட்லி, வடை, கிச்சடி, அல்வா என்று பரிமாறினார். சுந்தர் உற்சாகமாக நிமிர்ந்தான். அதுவா மாமா, என் பெண் மிலானியில் இருந்து 4 நண்பர்களோடு வந்து ஒரு வாரம் கொட்டமடித்து விட்டு போனாள். அவள் போன சந்தோஷத்திற்கு நன்றி விருந்தா என்று கேட்டுவிட்டு அண்ணா உடல் குலுங்க சிரித்தார். சுந்தரம் வாய்விட்டு சிரித்து விட்டான். இல்லை மாமா, கமலி லேடிஸ் கிளப் தலைவி இல்லையா? ஒரு வாரமா ஓடின ஓட்டத்திற்கு ஒரு மாறுதலுக்காக லேடிஸ் கிளப்புடன் ஒரு பிக்னிக் பார்ட்டி போயிருக்கிறாள். ஓர் அலைச்சலில் இருந்து மாறுதலுக்கு இனி ஒரு அலைச்சலா என்ற என் வாயில் இருந்த வார்த்தைகள் கொட்டியிட்டன. தலைவியாக இருப்பவர்களுக்கு சில கடமைகள் உண்டு பட்டோ என்று சாவதானமாக பேசிய என் அண்ணா பார்த்த பார்வையில் நான் உஷாராகிவிட்டேன். அதன் பிறகு மௌனமாக எதையும் கவனிப்போம் என்று உறுதி பூண்டேன். சுந்தரின் குடும்பத்தை பற்றி அக்கறையுடன் விசாரித்தார் அண்ணா. பையன் டேராடூனில் இராணுவம் பயில்கிறானாம். பெண் இன்ஜினியரிங் படிக்கிறாளாம். பெருமையாக பேசினான். மகனை பற்றி குறைபட்டு கொண்டான். இவன் எதற்கு மாமா இராணுவத்திலே சேரணும்? என்கிட்ட இருக்கிற சொத்து 2 தலைமுறை தாங்கும். இவனுடைய துப்பாக்கி தான் நாட்டை காப்பாற்றப் போகிறதாக்கும் என்று விசனப்பட்டான் அவன். தகப்பன் என்ற முறையிலே பாசமாக பேசுற. உன் பையனை போல நாட்டுப்பற்றோடு 4 பேர் இருந்தால்தானே நாட்டுக்கு பாதுகாப்பு. இந்த காலத்திலே பெண்கள் சேருகிறார்களாம் என்று அண்ணா அசட்டையாக பதில் தந்தார். நான் வியப்புடன் அண்ணாவின் முகத்தை அண்ணாந்தேன். சுந்தரிடம் ஏதேனும் அதிருப்தி கண்டாரோ? நான் பேச்சில் குறுக்கிட்டேன். சுந்தர், உன் தம்பி ராகவன் கூட தன் பிள்ளையை போலீஸிலே சேர்த்து இருக்காண்டா என்றேன். ஓ என்றானே தவிர வேறு உற்சாகமே காட்டவில்லை. எனக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. சுந்தர் மணி அடித்ததும் ஒரு பணியாள் வந்தான். அவனை கூட்டிக் கொண்டு எங்கோ போனான். திரும்பி வரும்போது போட்டோ ஆல்பம், வார பத்திரிகைகள் எல்லாம் வந்தன. சித்தி, மாமா, நீங்கள் இதுகளை பார்த்து கொண்டிருங்க, நான் தோ வரேன் என்று அறிவித்துவிட்டு சுந்தர் எங்கோ மறைந்தான். நாங்கள் எல்லாமுமே ரசித்து பார்த்தோம். அண்ணா அயர்ந்து விட்டார் போலும். சோஃபாவில் சாய்ந்தே உறங்கிவிட்டார். அவரை எழுப்ப மனமில்லாமல் நான் தோட்ட பக்கம் சென்றேன். ஒவ்வொரு இடமும் அவ்வளவு நேர்த்தியாக இருந்தது. நான் சுற்றிவிட்டு திரும்பி வர 1 மணி நேரமாகிவிட்டது.
அப்பொழுது அண்ணா வராந்தாவில் நடை பழகி கொண்டிருந்தார். என்ன பட்டு, தோட்டமெல்லாம் எப்படி? இந்த மாதிரி ரோஜா எங்குமே கிடைக்காது என்று ஆரம்பித்து ரோஜாக்களை பற்றி விரிவாக பேசினார். வா, நான் உனக்கு எல்லாம் காட்டி சொல்கிறேன் என்று என்னை கைப்பிடித்து அழைத்து தோட்டத்தில் இறங்கினார். மீண்டும் சிறுமியாக நான் அண்ணா கையை பிடித்து பள்ளிக்கு போன மாதிரி இருந்தது. ஒவ்வொரு செடி முன்னும் நின்ற தோட்டக்காரனுடன் அதன் வளர்ச்சி, உரம், சாகுபடி, நோய்கள் பற்றி கவனமாக கேட்டுக்கொண்டார். எனக்கு சிரிப்பே வந்துவிட்டது. இவர் என்ன காய்கறி பண்ணையா வைக்கப் போகிறார்? ஆனால் நேரம் போனதே தெரியவில்லை. நாங்கள் களைத்து போய் வீட்டிற்குள் நுழைந்த போது சுந்தர் சாப்பாட்டு மேஜை அண்டை அமர்ந்திருப்பதை கண்டேன். வாங்க மாமா, பசிக்கலையா? சாப்பிடுவோம் என்று சிரித்து கொண்டே அவன் எதிரே நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்தார். அடுத்த இருக்கையில் அமரும்படி எனக்கு சைகை காட்டினார். காலையில் தான் வந்தோம். உன் பெண்டாட்டி தான் இல்லை. நீயாவது மாமாவுடன் இருந்து பேசக்கூடாதா என்று கேட்க மாயெடுத்தேன். என் பிரதிஜை கருதி பேசாமடந்தையானேன். ஆனால் என் மனம் பொறுமியது. என்னையே தோளில் தூக்கி கொண்டு போய் திருவிழா காட்டியவர் என் அண்ணா. இந்த மருமக்களை எப்படியெல்லாம் உப்பு மூட்டை தூக்கி தொட்டில் ஆட்டி வளர்த்திருப்பார். ஒரு மரியாதை வேண்டாமா? ஒரு பாசம் காட்ட வேண்டாமா? கொதிக்கும் மனதுடன் சாப்பிட அமர்ந்தேன். சாப்பாட்டை அணு அணுவாக ருசித்தார். சமையல்காரரை அழைத்து பாராட்டினார். இந்த கோஃப்தா குழம்பு கமலி ரொம்ப நன்னா செய்வாள் பட்டு என்று எனக்கு விளக்கினார். சுந்தர் லேசாக சிரித்தான். சித்தி, உன் நாட்டு பெண்ணுக்கு இப்ப ரசம் வைக்க கூட தெரியாது என்று பெரிய ஹாஸ்யம் கண்டது போல சிரித்தான். பிறகு தன் மாமாவை பார்த்து, மாமா, அவளுக்கு நேரமே இல்லை, ரொம்ப பிஸி, அதனால அவளுக்கு தனியாக ஒரு கார் வாங்கி தந்து விட்டேன் என்றான். அதுதான் சரி என்று ஆமோதித்தார் அவர். மாமா, உங்கள் பிளான் என்ன என்று திடுதுப்பென்று கேட்டான் சுந்தர். ஆச்சரியத்துடன் அவன் முகத்தை உன்னினேன் நான். வந்தவரை 10 நாட்கள் இருக்கும்படி சொல்ல வேண்டியவன் இன்னமும் அவன் மனைவியை நாங்கள் பார்க்கவில்லை. அதற்குள் இப்படி அநாகரிகமாக ஒரு கேள்வி கேட்டுவிட்டான். அண்ணா என்ன பதில் சொல்வாரோ என்று அவர் முகத்தை ஆராய்ந்தேன். ராத்திரி ஜெயநகர் போகலாம்னு பார்க்கிறேன் என்றார். கமலி வரட்டுமே, 2 நாட்கள் கழித்து போங்களேன் என்று கூறுவான் என்று எதிர்பார்த்த எனக்கு ஏமாற்றம்தான். சாயங்காலம் என்னை கிளப்பிலே இறக்கிட்டு அதே கார்ல போய் இறங்கிக்கோங்க என்றான். எழுந்தவன் மறுபடியும் ஏதோ நினைவு வந்தவன் போல, நீங்க வருவீங்கன்னு பாபுவுக்கு தெரியுமா? போன் பண்ணி சொல்றேளா என்று கேட்டான். வேண்டாம் வேண்டாம், போய் பார்க்கிறோம். அங்கே சௌகரியப்படாவிட்டால் கண்டோன்மெண்ட் ராஜாஜி நகர் விசிட் முடித்துக் கொள்கிறோம் என்றார். சுந்தர் டென்னிஸ் உடையில் இறங்கி வந்தான். நாங்கள் கிளம்பி விட்டோம். தன் மூட்டைகளை தானே சுமந்து கொண்டு வந்தவர், பட்டு, உன் பெட்டியை ஏற்றவில்லையே என்றார். நான் வேகமாக ஏறி சென்று எடுத்து வந்தேன். காரில் ஏறி அமர்ந்தோம். சுந்தரை கிளப்பில் இறக்கினோம். அப்பொழுதுதான் திடீரென்று நினைவு வந்தவன் போல, கமலியை பார்க்காமலே போறையே சித்தி என்றான். ஏன் பார்க்காமல் இருக்க வேண்டும்? இவன் அவளை அழைத்து வந்து நான் இருக்குமிடம் வரக்கூடாதாமோ? 1 வாரம் இருப்போமே, பார்க்கலாம் என்று அண்ணாதான் பதில் சொன்னார். வரும்போது போன் செய்துட்டு வாங்க என்றான். அவனை எரிப்பது போல ஒரு பார்வை பார்த்தேன். ஷியோர் ஷியோர், அவள் வீட்டில் இருக்கணுமே என்றார் அண்ணா. கார் கிளம்பியது. என் சின்ன அண்ணாவின் மகன் பாபு வீடும் அழகாக இருந்தது. சுந்தர் வீடு போல பெரிய மாளிகை இல்லாவிட்டாலும் கச்சிதமாக கண்ணை கவரும்படி இருந்தது. முன்னாடி அழகான பூந்தோட்டம். பாபு ஆச்சரியத்துடன் ஓடி வந்து கேட்டை திறந்தான். வாங்க பெரியப்பா, வாங்க அத்தை என்று வரவேற்றான். என்ன பெரியப்பா, முன்னெச்சரிக்கை இல்லாமல் வந்துட்டீங்க என்றான். சொந்த வீட்டுக்கு வருகிறவன் யாருக்கு முன்னெச்சரிக்கை தர வேண்டுமாம் என்று சிரித்தபடியே கேட்டார். பாபுவுக்கு அச்சொல் சுரீர் என்று பட்டது போலும். முகம் மாறியது. பிறகு சமாளித்து கொண்டு, அப்படி சொல்லவில்லை பெரியப்பா, நீங்கள் ஒரு தகவல் தந்திருந்தால் நான் இம்பாலா கார் கொண்டு வந்து உங்களை அழைத்திருப்பேன். ஏது இம்பாலா? ஆபீஸ்ல வாங்கியிருக்காங்க, என் வசத்தில் தான் இருக்கிறது. இப்ப கூட போன வாரம் மதராஸ் வந்திருந்தேன். போன வாரம் மெட்ராஸ் வந்தியா? எதுக்காக என்று நான் கேட்டுவிட்டேன். பதிலே இல்லை. ஒரு வார்த்தை என்று சொல்ல வந்ததை முடிக்காமலேயே ஓடி வந்த பாபுவின் மனைவி எங்களை சோஃபாக்களில் இருத்தி பவ்யமாக விழுந்து நமஸ்கரித்தாள். சிம்லா போகலையா என்று அண்ணா இடைமறித்தார். அதுதான் சொல்ல வந்தேன். அனுஷாவும் மாப்பிள்ளையும் வருவதாக எழுதினார்கள். 1 மாதம் கடிதம் வரவில்லை. இவள் அலறி அடித்து கொண்டு அங்கு போவதாக டெலிபோன் செய்தாள். அவர்களே வந்தார்கள். இம்பாலா தான் எடுத்து வந்தேன். 5 நட்சத்திர ஹோட்டலிலே ரூம் எடுத்து ஊரை சுற்றி காட்டினேன். போன வாரம் திரும்பி போனார்கள். சௌக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா என்றார் அண்ணா. சந்தோஷமாக இருக்கிறான் அத்தை.
பெரியப்பாவுக்கு ராத்திரி பலகாரம் தானே என்று கேட்டாள் கீதா. ஆமாம், சப்பாத்தி தான் என்றேன். வேண்டாம், பட்டுவின் சப்பாத்தி இருக்கவே இருக்கு. உன் வசதி போல செய். மோர் சாதம் கூட போதும். நன்றாக சொன்னேள் பெரியப்பா, உங்களுக்கு செய்ய கொடுத்து வைத்திருக்க வேண்டுமே என்றவள் இடுப்பில் புடவையை இழுத்து செருகிக் கொண்டு சமையல் அறையில் புகுந்தாள். இரவு பலகாரம் அமர்க்களப்பட்டது. அண்ணாவும் ரசித்து சுவைத்து சாப்பிட்டார். மகனையும் மருமகளையும் எதிரே அமர்த்தி நிறைய பேசினார் அண்ணா. பாபு இம்பாலா கார் பெருமையை அடுக்கினான். பெண்ணின் சமத்தை புகழ்ந்தான். மருமகளின் திறமையை பாராட்டினான். உன் அப்பாவை பார்த்து எத்துணை நாட்கள் ஆகிறது என்று விசாரித்தார் அண்ணா. 6 மாதம் ஆகியிருக்கும். அம்மாவும் அப்பாவும் காசிக்கு போகிறார்களாம். இந்நேரம் கிளம்பி விட்டிருப்பார்கள். உன் தம்பி போகிறானா கூட? அவனுக்கு ஏது லீவு? அண்ணா மௌனமாக பாபுவை ஒரு பார்வை பார்த்ததும் அவன் மனைவி கெட்டிக்காரி போலும் சட்டென்று அச்சிறு மூட்டத்தை கலைத்து விட்டான். அத்தை, நீங்க நன்றாக பட்சணம் செய்வீர்களாம், தையல் தைப்பீர்களாம், என் மாமியார் ஓயாமல் புகழ்வாரே என்றாள். ஆமாம், எங்களுக்கெல்லாம் பட்டு அத்தை தான் விதவிதமான முறுக்கு சுற்றி கொடுப்பார்கள் என்றான் பாபு. நீங்கள் 2 பேரும் வந்திருக்கிறீர்கள். 1 மாதம் எங்களுடன் இருந்துவிட்டு போங்கள். நான் விடவே மாட்டேன் பெரியப்பா. அத்தை, எனக்கு எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்து விட்டு போகட்டும் என்றாள் கீதா. பட்டு சம்சாரி வீட்டை விட்டு வெகு நாட்கள் வெளியில் இருக்க முடியாது என்ற அண்ணா என் சார்பில் பதிலளித்து விட்டார். எனக்கு மட்டும் கீதாவின் அன்பில் பெருமிதம். ஒரு சமயம் வந்து தங்க வேண்டும் என்று நினைத்தேன். கலகலவென்று அவள் பேச நானும் பழைய கதைகளை சொன்னேன். பாபு செய்த விஷமங்களை பற்றி விவரித்த போது கீதாவே கைத்தட்டி சிரித்தாள். சின்னவ ஸ்ருதி இதை கேட்டால் குதி போடுவாளே. அப்பாவை கேலி செய்ய ஒரு சான்ஸ் கிடைச்சா போதும். அவளை நான் பார்த்து 10 வருஷம் ஆகிறது. நீங்க கல்யாணங்களுக்கு வரும்போது கூட யாரையும் அழைத்து வருவதில்லை என்று நிஷ்டூரமாக. யார் அத்தை வருகிறார்கள்? அவர்களுக்கு தெரிந்த நண்பர்கள் இடத்திற்குத்தான் வருவார்கள். உறவினர் வீடு என்றால் பின் வாங்குகிறார்கள். அதெப்படி? என் பேத்திகள் என்னுடன் வருகிறார்களே. யார் செவியிலும் அது விழவில்லை போலும். 2 நாட்கள் இருந்தோம். கோவில்களை சுற்றி காட்டினார்கள். கண்டோன்மெண்டில் ஒரு வேளை இருந்துவிட்டு ராஜாஜி நகரில் என் தங்கை பிள்ளை வீட்டுக்கு போனோம். அவனை என் அண்ணாவும் அண்ணியுமே 8 வயது வரை வளர்த்தார்கள். எங்களை கண்டதும் ஓடோடி வந்தான் சங்கர். மாமா, என்ன இப்படி திடீரென்று என்று கேட்டுக்கொண்டு அவரை சேர்த்து தழுவிக்கொண்டான். அவன் குழந்தைகள் 8 வயது பிரியாவும் 10 வயது பிரித்தமும் தாத்தா என்று காலை கட்டின. சங்கர் மனைவி மட்டும் எட்ட நின்றபடியே முகத்தில் எந்தவித சலனமும் இல்லாமல் வாங்க என்றாள். உள்ளே நுழையவே எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அங்குதான் 3 நாட்கள் இருந்தோம். அண்ணாவிடம் ஏதும் சொல்ல முடியாமல் தவித்தேன் நான். சங்கருடைய மனைவியின் முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியவில்லை. அவர்கள் மைசூர் போவதாக இருந்தார்களாம். எங்களுடைய வருகையினால் அது கெட்டுவிட்டதாம். பலவிதமாக என்னிடம் இடித்து இடித்து சூசகம் காட்டினாள் அவள். கடைசியில் பொறுக்க முடியாமல் அண்ணாவை தனிமையில் பார்த்து விவரம் கூறினேன். அவர் ஒரு பொன்முறுவல் பூத்தார். அவ்வளவுதான். குழந்தைகளுடன் சீட்டாடிக்கொண்டும் வேடிக்கை பேசிக்கொண்டும் காலம் கழித்தார். அன்று மாலை எங்கோ கிளம்பினார். எனக்கு அந்த வீட்டில் தனியாக இருக்கவும் பிடிக்கவில்லை. அண்ணா என்னை கூப்பிடாமல் கிளம்பினது கஷ்டமாக இருந்தது. பட்டு, நீ இரு, நான் கொஞ்சம் வெளியே போய்விட்டு வரேன். உனக்கு என்ன வேணுமோ பிரியாவிடம் கேள் என்றார். அவர் சென்றிருந்த சமயம் சங்கர் கூட என்னிடம் பேச்சு கொடுக்கவில்லை. மனைவியும் அவனும் என்னவோ தாழ்ந்த குரலில் பேசிய வண்ணம் இருந்தனர். குழந்தைகளும் அவர்களை ஒட்டு கேட்பதில் முனைப்பாக இருந்தனர். அண்ணா திரும்பி வரும் வரை முள்மேல் இருப்பது போல் இருந்தேன். அவர் வெகு நேரம் கழித்து வந்தார். சங்கர், நாம் எல்லாம் நாளைக்கு மைசூரும் நஞ்சன்கூடும் போகிறோம். எல்லா ஏற்பாடுகளும் செய்தாயிற்று. காலையில 6 மணிக்கு சுந்தருடைய கார் வரும். சாப்பாடு என்றான் சங்கர். எங்கேயோ ஏதோ சாப்பிட்டால் போயிற்று. சுந்தர் பாபு குடும்பத்தோடு வருகிறார்கள். ராத்திரி எங்களுக்கு ஒன்றும் சமைக்க வேண்டாம். நான் இட்லியும் சீரோட்டியும் வாங்கி வந்து விட்டேன். நீங்க இத்தோட கூட என்ன வேணுமோ செஞ்சுக்கங்க என்றார் அண்ணா. நான் விரும்பி சாப்பிட்ட சாப்பாடு அதுதான். மறுநாள் காலை இம்பாலா வந்து நின்றது. உடனே சுந்தரின் 2 கார்களும் வந்தன. அவைகளில் சுந்தர் குடும்பம், பாபு குடும்பம், கண்டோன்மெண்ட் நண்பர் குடும்பம் எல்லாம் இருந்தது. நாங்களும் ஏறிக்கொண்டோம். நஞ்சன்கூட்டில் ஆற்றில் ஸ்நானம், கோவில் தரிசனம் முடிந்ததும் ஒரு வீட்டில் சுட சுட தோசையும் வடையும் காலை ஆகாரம். அதன் பிறகு மைசூர் எல்லாம் மெதுவாக விரிவாக சுற்றி பார்த்தோம். மதிய உணவுக்கு என் அண்ணாவின் நண்பர் ஒருவர் வீட்டுக்கு போனோம். சம்பந்திகளைப் போல உபசரித்தார்கள். ஓய்வு எடுத்துக்கொண்டு மறுபடி சுற்ற கிளம்பினோம்.
காரின் கூடைகளில் பிற்பகல் சிற்றுண்டி, இரவு சாப்பாடு பொட்டலங்கள் வைக்கப்பட்டன. என்னுடைய விருந்தினர்களாக இருக்க வேணும் என்று எனக்கு ஆசை. ஆனால் அவர்தான் செலவு செய்கிறேன் என்று கூறிவிட்டார் என்று அண்ணாவின் நண்பர் அங்கலாய்த்தார். இது இவர்களுக்கு நான் அளித்த தீபாவளி விருந்து. இனி ஒரு தடவை உன் வீட்டிலேயே தங்குகிறோம் என்று அண்ணா ஆஸ்வாசப்படுத்தினார். பெங்களூர் திரும்பி உணவு அருந்தி படுத்தோம். மறுநாள் அண்ணாவும் நானும் ரயிலில் கிளம்பின போது அத்தனை பேர்களும் வழி அனுப்ப குழுமினார்கள். எப்ப வேண்டுமானால் வாங்க, வந்து தங்குங்க என்றார்கள். என்ன பட்டு, எப்படி இருந்தது? ஒண்ணுமே புரியலை அண்ணா. முதலில உங்களையே புரியலை. தீபாவளி பெங்களூரில் தான் அப்படி நீங்க தோ கிளம்பிட்டீங்க. இம்பாலா கார்ல ஒரு வாரம் மதராஸ்ல சுற்றினேன் என்கிறான். நம்மை எட்டி பார்க்கலை. சொந்த அப்பா அம்மாவை 6 மாதம் பார்க்காதவனுக்கு 1 மாதம் தன் பெண்கிட்ட இருந்து கடுதாசி வரலைன்னா உலகமே மூழ்கி போயிடுதாம். அடடே அடடே, அதை பத்தி என்ன? நம்மை எப்படி வரவேற்றார்கள் பார்த்தியா? அதை பற்றி குற்றம் சொல்ல முடியாதுதான். ராஜ உபச்சாரம் செய்தார்கள். ஆனாலும் என்ன? இதுதான் இன்றைய உலகம். அப்பா அம்மா கணவன் மனைவி ஒரு வட்டம். உடன் பிறந்தவர்கள் வெளியே தங்கி விடுவார்கள். அவர்களுக்கு குழந்தை பிறந்ததும் அப்பாவும் அம்மாவும் வெளியே. இவர்கள் கெட்டவர்கள் இல்லை அம்மா, அன்பில்லாதவர்கள் இல்லை. தன்னலத்தினால் வட்டம் இறுகி சிறுத்து விடுகிறது. நம் அன்பெல்லாம் பாயசம் மாதிரி இலை பூரா பரவும். வேறு இடத்தில் கலக்காமல் அள்ளி பருகி சுவைக்க வேண்டும். அவர்கள் அன்பு அல்வா மாதிரி. வேண்டும் என்பவர்கள் போய் அல்வாவை இழுத்து சுவைக்க வேண்டும். தானாக நகராது. யார் வந்தாலும் முகத்தில் கதவை சாத்த மாட்டார்கள். அவர்கள் வட்டத்திற்குள் நாம் நுழைந்து விட்டால் ஏற்பார்கள், நுழையாவிட்டால் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று விளக்கினார் அண்ணா. போங்க அண்ணா, நீங்கள் எதற்கு வருஷம் தவறாமல் அன்புக்கு கப்பரை ஏந்தி கொண்டு போகிறீர்கள்? என் கண்களில் நீர் நிரம்பி விட்டது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. தீபாவளியின் அம்சமே உறவுகளை புதுப்பிப்பதுதான் அம்மா. கங்கா ஸ்நானம் ஆயிற்றா என்று கேட்கும்போது பழைய மனத்தாங்கள் கழலப்படும். அதற்காக வலிய போய் ஒட்டணுமா? இது தேவையா? தேவைதான் அம்மா. உறவுகள் உலரக்கூடாது, தொடர்புகள் விடக்கூடாது. சமுதாயமே உதிர்ந்து பொருளற்று போய்விடும் என்றார் என் நீதிபதி அண்ணா. என் முன் ஒரு புதிய உலகமே ஒளி காட்டியது. மங்கை இதழில் வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.